ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி வாதம் மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி வாதம் உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய் புதன்கிழமைகளில் நடந்தது. அப்பொழுது கர்நாடக அரசு வக்கீல் துஷ்யந்த் தவே கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி செய்த கணித பிழையால் ஜெயலலிதா விடுதலையானதாக கூறினார். அன்பளிப்புகள் மற்றும் வங்கிக் கடன்களை சட்டப்பூர்வ வருமானமாக கணக்கில் எடுத்துக் கொண்டால் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியையும் ஊழல் வழக்கில் தண்டிக்க முடியாது என்றும் தவே வாதிட்டார். அதனால் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். வியாழனன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கு விசாரணை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிதவா ராய் ஆகியோரை கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. அப்பொழுது கர்நாடக அரசு வக்கீல் தனது வாதத்தை தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டது.